கும்பாபிஷேகத்தை ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டாடணும்? குறைகள்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம், ஏன் 12 வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வரும். உண்மை என்னவென்றால் இந்த 12 என்பது காலத்தினுடைய அளவுகோல். நம் தலைமுறையினுடைய அடையாளத்தை சொல்வதற்கு இந்த 12 ஆண்டுகளை பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு நிறைய பூக்கள் இருக்கு. குறிஞ்சி பூலையே பார்த்தீங்கன்னா 2-3 ரகம் உண்டு. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி பூவும் உண்டு, 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி பூவும் உண்டு. ஆனால் இந்த 12 ஆண்டிற்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி பூவில் இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற மலர்களுக்கு கிடையாது. அதனால்தான் 12க்கு மகத்துவம். வருடத்தை பிரிப்பது 12 மாதங்கள். வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய மாசி மகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. நமது உடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை நிகழும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை. ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது கோள்களினுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடிய வியாழன், அந்த வியாழனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி 12 ராசிகளை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்பது 12 ஆண்டுகள். அதைத்தான் வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேக விழாவில் அங்கே பார்த்தீங்கன்னா கலசம் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த விமானத்தில். அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை வச்சு தான் விதையாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விவசாயம் செழித்து தானியங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காலகட்டமும் 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை சிறப்பு மிகுந்த அந்த 12 ஆண்டுகளுக்கு கொண்டாடுவதற்கான சிறப்பு என்ன அப்படின்னா அது ஒரு தலைமுறையினுடைய அடையாளம்.